நம்மளோட ஷாப்பில் பார்த்தோம்னா ஒர்க் ஷாப்பில் நம்ம புதுசாக ஒர்க் ஷாப் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம ஷாப்பில் ஜென்ரல் சர்வீஸு, அப்புறம் இன்ஜின் ஒர்க்கு, A to Z கம்ப்ளீட்டாக எல்லா பைக்கும் சர்வீஸ் அண்ட் மாடிஃபிகேஷன் எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த எஃபிசெட்டை பெயிண்டிங் அப்புறம் இன்ஜின் ஒர்க் வந்தது கம்ப்ளீட் பண்ணி நிறுத்தி வச்சுருக்கிறோம். கஸ்டமர் என்ன எடுக்காமல் இருக்காங்க. அப்புறம் இந்த எஃபிசெட் பார்த்தோம்னா சர்வீஸு. இந்த எஃபிசெட்டு ஃபுல் ரீஸ்டோர், பாடி கிட்லேருந்து இன்ஜின் ஒர்க்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். இன்ஜினில் பம்பு போயிடுச்சு, ஆயில் பம்பு, அப்புறம் ஹெட்டு வேலை செஞ்சுருக்கு. இதெல்லாமே கம்ப்ளீட்டாக வேலை போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த R15 V2 இது இன்ஜின் ஒர்க்கு, வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. ஸோ கஸ்டமர் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இன்ஜின்லாம் இறக்கி சிலிண்டர் கிட்ட புதுசு போட்டு போர்லாம் ரீபோர் போட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். அதேமாதிரி உங்கள் வண்டியும் சர்வீஸ் பண்ணுறோம், ஜென்ரல் சர்வீஸ், இன்ஜின் ஒர்க் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ஷாப்பை நம்மளை நம்பி கொண்டு கொடுக்கலாம். நம்ம பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். 2 MT நம்மகிட்ட வந்திருக்கு. ஒரு MT பார்த்தா ஆக்சிடென்ட் ஆனதே தெரியாத அளவுக்கு இருக்குது. ஆனாலுமே பயங்கர அடி, சேஸே பெண்ட் ஆகிருக்கு. ஃபோர்க்கு பாருங்கள், ஃபோர்க்கு உடஞ்சிருக்கு. ஃபோர்க் டியூப் மாற்றணும், அப்புறம் சேஸ் பெண்ட் எடுக்கணும், சின்ன ஸ்பேர்ஸ் எல்லாம் மாற்றணும். சைடு MT பார்த்தோம்னா ஜென்ரல் சர்வீஸு. இது பார்த்தோம்னா இதுலேயுமே ஃபோர்க் அடி வாங்கியிருக்கு. அப்புறம் கிளச் பிளேட் மாற்றணும், பிக்கப்பே இல்லை கிளச் பிளேட் மாற்றணும்னு சொன்னாங்க. டாட்டல் பாடியும் க்ளீன் பண்ணி ஜென்ரல் சர்வீஸ் பக்காவாக பண்ணிடணும். இந்த ஒர்க் ஷாப் பார்த்தோம்னா சேலமில் தான் இருக்குது. நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி சேலம் ஷாப்பை விசிட் பண்ணுங்கள்.